அல்லாமல் செவிசாய்க்கும் தேவனே, உங்கையே நான் நம்பினேன். உன் கிருபையால் மகிழ்கிறேன், ஒரு நொடியும் உன்னை விடாமல். என் கண்மலை கோட்டையும் துர்கமானீரே. அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் என்று நம்ம சொன்னோம் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில பூர்ண சமாதானத்தை கொடுக்கிற நல்ல தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் அவர் சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்ம 9 மாதங்கள் நம்மை ஆற்றினார். சொல்லுங்க, நம்மை ஆற்றினார், நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார், நம்மை சுகப்படுத்தினார், நம்மை பாதுகாத்தார், நம்மை ஆசீர்வதித்தார். அவன் சொல்லுவோமா, அல்லேலூயா. அவர் அப்படி சமூகத்துக்கு வரும்பொழுது எப்படி வரணுமா? அவருடைய வாசல்களில் எப்படி உள்ள வரணுமா? துதியோடும் புகழ்ச்சியோடும் வர வேண்டும். அழுகையோடும் கண்ணீரோடு இருக்குதா? அல்லேலூயா. அப்பா சமூகத்தில் எப்போதான் வரமோ, அல்லேலூயா, அங்கே சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்களில் ஒரு செய்தி கேட்டேன், யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடம் ஆண்டவர் நாமம் நம்ம சொல்றது யெகோவா ஈரே, அது நாமம் கிடையாது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்ன பண்ணா யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தார். ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டேன். அப்போ அந்த இடத்துக்கு வந்ததுனாலதான் தேவையெல்லாம் சந்தித்தார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே. ஆண்டவர் எல்லாருக்கும் யெகோவா ஈரே தான் இருக்கிறார். ஆனா யார் அந்த இடத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு தான் தேவையை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துக்கு சொல்லுங்க, இந்த இடம் யெகோவா ஈரே. சொல்லுங்க, இந்த இடம் யெகோவா ஈரே. இடத்துக்கு வந்துட்டீங்களே, ஆண்டவர் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. அந்த மலைக்கு மோரியா மலைக்கு உள்ள போனா, அல்லேலூயா, இந்த நமக்காக ஒரு மலை வைக்கப்பட்டது. அதே இடம் ஆட்டுக்குட்டி எங்க ரத்தத்தால சிந்தப்பட்டதோ அதே மலைதான் ஒரு நாள் என்ன மலையா மாறுச்சு? கொள்கலா மலையில. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தம் அங்கே நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அந்த இடத்துக்கு, எந்த இடத்துக்கு? இயேசு இருக்கிற இடத்துக்கு, பிரசன்னத்துக்கு யார் வராங்களோ அங்க தேவைகள் சந்திக்கப்படும். ரெண்டு கையை கட்டி இந்த மாதத்துல நான் சொல்றேன், அவன் சமூகத்துக்கு வந்துட்டேன், கையை வச்சு அப்பா சமூகத்துக்கு வந்துட்டேன், என் தேவைகள் சந்திக்கப்படும். பாட போறோம். மகிழ்ச்சியோட சந்ததி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை பாடுவோமா? நல்ல கையை தட்டி உற்சாகமா கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? மகிழ்ச்சியோடு அவர் சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. மகிழ்ச்சியோடு அவர் சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். மகிழ்ச்சியோடு அவர் சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. மகிழ்ச்சியோடு அவர் சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம்
கொண்டாடுவோம் செய்த நன்மையை சொல்லு கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் சொல்லு கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் மகிழ்ச்சியோடு அவர் சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை மகிழ்ச்சியோடு அவர் சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம் கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம் கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் செய்த நன்மையை கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் பகிர்ந்து முன்பு பந்தி ஒன்றை ஆயுத செய்து வந்தீரையா அனுகூலமான அற்புதம் ஒன்றை அவருக்கான செய்தீரையாளோ பகிர்ந்து முன்பு பந்தி ஒன்றை ஆயுத செய்து வைத்தீரையா அனுகூலமான அற்புதம் ஒன்றை அவருக்கான செய்தீரையா உன் கிருபை விலகாதே உன் வாக்கு மாறாதே கிருபை மாறாது விலகாதே கையுயர்த்தி உன் கிருபை விலகாதே உன் வாக்கு மாறாதே உன் கிருபை விலகாதே உன் வாக்கு மாறாதே கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் செய்த நன்மையை கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் மகிழ்ச்சியோடு அவர் சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு பாடுவோமா மகிழ்ச்சியோடு அவர் சன்னதி ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம் கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் செய்த நன்மையை கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம் உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு ஒன்றை உயர்த்துவார் 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 சொல்ல இயேசு என்னை உயர்த்துவார் என்னை என்றும் காண்பவர் கண்ணீர் என்றும் துடைப்பவர் சொல்வோம் என்னை என்றும் காண்பவர் கண்ணீர் என்றும் துடைப்பவர் உன்னை என்றும் நடத்துவார் ஹல்லேலூயா 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 ஓ படுமா உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு என்னை உயர்த்துவார் எல்லாமே இயேசு உயர்த்துவார் சொல்லுவோம் என்னை என்றும் காண்பவர் கண்ணீர் என்றும் துடைப்பவர் என்னை என்றும் காண்பவர் கண்ணீர் என்றும் துடைப்பவர் என்னை என்றும் நடத்துவார்
என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு, என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, என் தூக்கத்தை, என் நிம்மதியை, என் சமாதானத்தை கெடுத்த எல்லாவற்றையும் இந்த மாதத்துல என் ஆண்டவர் நசுக்கி போடுவார். நசுக்குவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரம் என்ன சொல்ற, சாத்தான நம் காலின் கீழே. அல்லேலூயா. தகப்ப பாருங்க, பூச்சி எல்லாம் இருக்கிற அந்த பிள்ளைங்களா வச்சிருக்கிறேன், பெரிய பூச்சி இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு நீ ஆடுறா அப்படின்வாங்க. நீ அடிச்சு பழகு, அவன் அடிச்சிருவாங்க. அடிச்சு பிள்ளைங்க சொல்லு, நீ அடி சாமி அப்படின்வாங்க. சொல்றீங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் கரத்துல இருக்கிறது, நசிக்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணது எல்லாத்தையும் சொன்னாரு. இந்த மாதத்துல இந்த மாதத்துல டிஸ்டர்ப் பண்ண எல்லாத்தையும் அவருடைய நாமத்துல நான் நசுக்கி போடுவேன். விசுவாச அறிக்கை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்ப சொல்ல, விசுவாசத்துல நீதிமான் பிரச்சனையை நசுக்குவான். பிரச்சனையை நசுக்குவான். அல்லேலூயா. ஏன்னா சொல்றது, நீதிமான் எப்படி இருப்பானா, பனையை போல இருப்பான், அசைக்கப்படாது இருப்பான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுவோமா, மீது தீருவோம், மீது தீருவோம், சப்பங்காலை தேடுகிறாய், மீது தீருவோம், மீது தீருவோம், மீது தீருவோம், சப்பங்காலை தேடுகிறாய், மீது தீருவோம். சமாதான தேவன் சீக்கிரம் சாத்தானுக்காலே நிச்சயம் இந்த ஆண்டுல, இந்த மாதத்துல நான் உயர்வை கட்டளை இடுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய, இந்த அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீ பேசும், எங்களோடு இடைப்படும். ஆண்டவரே, இந்த வார்த்தையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தாவே, நீ கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6ஆம் வசனத்தில் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். எது சந்தோஷப்படும்? அன்பு. அன்பு இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும். அதுவும் தெய்வீக அன்பு. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், நன்மைக்கு தீமை செய்வது மிருக குணம், நன்மைக்கு நன்மை செய்வது மனுஷ குணம், தீமைக்கு நன்மை செய்வது தெய்வீக குணம். அதன் அடிப்படையில் தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த வசனங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனங்களை நம் கைக்கொள்ளவும், இந்த வசனத்தின்படி நடக்கவும், இந்த வசனத்தை நாம் நம் வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாய் மாற்றிக்கொள்ளவும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இதிலே ஆலோசனையாக எழுதுகிறார். Love does not rejoice because of unrighteousness. அன்பு ஒரு பொழுதும் அநீதியான காரியத்திலே, அநியாயத்திலே ஒரு பொழுதும் அது சந்தோஷப்படுவது இல்லை. அதே சமயத்தில் சத்தியத்திலே சந்தோஷப்படும். இந்த அன்பு இருக்க வேண்டுமானால் சத்தியம் நமக்குள்ளே இல்லாத பட்சத்திலே
இப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளே பெருகுவது இல்லை. சத்தியத்தை அறியும் பொழுதுதான், சத்தியத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுதுதான், சத்திய வாசகம் சத்திய வசனம் நம்முடைய இருதயத்திலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட தன்மையிலே நாம் பெருகிறவர்களாக இருக்கிறோம். இந்த சத்திய வசனம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இல்லாத பட்சத்திலே இப்படிப்பட்ட தன்மையிலே நாம் பெருகுவது கடினமான ஒரு காரியம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அநியாயத்திலே சந்தோஷப்படுகிறார்கள். அநியாயமான காரியங்களை செய்யும் பொழுது அதில் சந்தோஷப்படுகிறார்கள். ஆதி முதற்கொண்டு நாள் வரைக்கும் இருக்கிறதான மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் அநியாயத்திலே சந்தோஷப்படுகிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆதி திருச்சபையினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டதான போலிகார்ப் ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய பணியை செய்கிற சுவிசேஷ வேலை செய்கிறதான ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர். அந்நாட்களிலே ரோம அரசாங்கம் சுவிசேஷத்தை அறிவிக்கவோ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவோ இயேசுவை குறித்து சொல்லவோ தடை விதிக்கப்பட்ட காலம். அந்த காலகட்டத்திலே 86 வயது நிரம்பியதான இந்த போலிகார்ப் சுவிசேஷத்தை தைரியமாய் அவர் அறிவித்தார். அப்பொழுது அவரை அழைத்து சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது என்றும், அப்படி அறிவித்தால் மரண தண்டனை ஒன்று உண்டு என்றும் இந்த போலிகார்ப்பிடத்திலே சொன்ன பொழுது இந்த போலிகார்ப் அதை மறுத்து விட்டார். எனவே அவருக்கு மரண தண்டனை கொடுக்கும்படி இந்த 86 வயது நிரம்பினதான இந்த போலிகார்ப்பை அழைத்து கொண்டு போனார்கள். மரணத்தை நிறைவேற்றுவதற்கு அங்கே நிற்க வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலே கடைசியாக அங்கே இந்த போலிகார்ப்பிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இப்பொழுதாவது கடைசி நிமிடத்திலாவது இயேசுவை நீ மறுதலிப்பாயானால் உன் ஜீவன் உனக்கு கொடுக்கப்படும், நீ பிழைத்துக் கொள்வாய் என்று சொன்ன பொழுது இந்த போலிகார்ப் சொன்னார், until 86 years old Jesus was good in my life, so how can I deny my Jesus? 86 வயது வரைக்கும் என் ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருந்தார். அப்படி இருக்க நான் எப்படி இயேசுவை மறுதலிப்பது? அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 86 வயது நிரம்பினதான இந்த தேவ மனுஷனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதிலே ரோம பேரரசு சந்தோஷப்பட்டது. அநியாயமான காரியத்துக்கு ரோம பேரரசு துணை போனது. எனவே ஒரு சுவிசேஷகனை கொன்று விட்டோம் அல்லது கிறிஸ்தவத்தை அழித்து விட்டோம், கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற ஒரு மனிதனை அழித்து விட்டோம் என்று சொல்லி அன்றைக்கு ரோம அரசாங்கம் அதிலே சந்தோஷப்பட்டது. நீங்கள் ரோம பேரரசு குறித்து 1ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் ரோம பேரரசு தேவனுடைய ஊழியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொடுமைப்படுத்தி அநேகரை கொலை செய்தார்கள். கொலை செய்கிறதிலே அதில் சந்தோஷப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களை, திடகாத்திரமான வாலிபர்களை ஒரு பெரிய கேலரியில் அந்த நாட்களில் பொழுதுபோக்கு கூடங்கள் என்று சொன்னால் கேளிக்கை விடுதிகள் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஓப்பன் கேலரி, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கும். அதில் பொழுதுபோக்குக்காக ஏராளமான ஜனங்கள் கூடுவார்கள். ராஜா மந்திரி எல்லாரும் உட்கார்ந்து அதை ரசிப்பார்கள். அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, திடகாத்திரமான வாலிபர்களை அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களை அந்த கேலரிக்குள்ளே போட்டு சிங்கங்களை, பசியோடு இருக்கிற சிங்கங்களை அந்த கேலரிக்குள்ளே விடுவாங்க. விட்ட உடனே சிங்கம் பசினாலே தாக்க ஆரம்பிக்கும். இவர்கள் சிங்கத்தோடு போராடுவார்கள். சிங்கத்தோடு போராடும் பொழுது அதை கண்டு மேலே உட்கார்ந்துருக்கிறவர்களாம் கை கொட்டி சிரிப்பார்கள், அதில் சந்தோஷப்படுவார்கள். சிங்கம் அவர்களை கடித்து கொதறி சாப்பிடுகிறதை பார்த்து ரசிப்பார்கள். அதிலே சந்தோஷம் அவர்களுக்கு உண்டா. அதுதான் அந்த நாட்களில் இருந்த பொழுதுபோக்கு. அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்திலே அநியாயமான காரியங்களை கிறிஸ்தவத்துக்கு செய்யப்பட்டாலும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள் தங்கள் ஜீவனை துச்சமென்று எண்ணி ஜீவனை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்த ஏராளமான பரிசுத்தவான்களை நாம் சுட்டி காண்பிக்க முடியும். காரணம், அவர்கள் சத்தியத்திலே
நிலைத்து நிற்க வேண்டும், சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது என்பதற்காக தங்கள் வைராக்கியமாய் நின்ற தேவ பரிசுத்தவான்கள் ஏராளமானவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்தை அறியாதவர்கள் இயேசுவை மறுதலித்து விட்டு ரோம அரசாங்கம் என்ன சொன்னதோ அதற்கு கீழ்ப்படிந்து போனார்களே ஒழிய கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு பின்வாங்கி போனவர்கள் சத்தியத்திலே நடக்காதவர்கள். எனவே அவர்கள் அநியாயத்திலே சந்தோஷப்படுகிறவரோடு அவர்கள் கை கொடுத்து கொண்டதாக வேதத்திலே சரித்திரத்திலே நாம் வாசிக்க முடியும். அவர்கள் கிறிஸ்துவுக்கு துரோகிகளாய் மாறிவிட்டார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சத்தியம் நிலைத்திருக்குமானால், தெய்வீக அன்பினாலே நிலைத்திருக்குமானால், சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய தேவ ஜனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அநியாயத்திலே சந்தோஷப்படுகிற சில சகோதரர்கள் உண்டு. சில கணவன்மாரை நான் பார்த்துருக்கிறேன், மனைவியை அடிக்கிறதுல சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மனைவியை கெட்ட வார்த்தையில் வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் திட்டி அவன் வேதனைப்படுகிறதை அழுகிறதை பார்த்து சந்தோஷப்படுகிற கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அநியாயத்திலே, காரணம் சத்தியத்திலே இல்லாததினாலே அநியாயத்திலே சந்தோஷப்படுகிறவர்கள், அநியாயமான காரியத்தை, கொடுமைகளை மனைவிக்கு செய்து அதிலே சந்தோஷப்படக்கூடிய கணவன்மார்கள் இருக்கத்தான் செய்கிறார். நீங்கள் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குடிகாரர்கள் நல்லா குடித்து விட்டு வந்து வீட்டில் வந்து மனைவி அடிப்பதும் பிள்ளைகளை அடிப்பதும், அதை பார்த்து ரசிப்பதும், மனைவி அழுகிறதை பார்த்து ரசிப்பதும், அப்படிப்பட்ட அநியாயத்திலே சந்தோஷப்படக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அன்பு அந்த மனிதர்களுக்குள்ளே அந்த அன்பு இல்லாததினால தான் அப்படிப்பட்ட காரியத்தை மிருகங்களாக மாறக்கூடிய சூழ்நிலை அவர்கள் உருவாக்கி விடுகிறது. எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 13ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து எழுதும் பொழுது அது அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சத்தியத்தை குறித்து சந்தோஷப்படும், சத்திய வசனத்தை குறித்து சந்தோஷப்படும். கர்த்தருடைய வார்த்தை இது சொல்லுகிறது, இதை செய்யக்கூடாது என்பதை தங்களை திருத்திக் கொள்வதற்கு இந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது அதிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது. சத்துருக்களை எப்படி சிநேகிக்கிறது அப்படின்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை சந்தோஷமாய் மாறவில்லை என்று சொன்னால் சத்துருக்களை சிநேகிக்க முடியாது. நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உன் சத்துரு விழும்பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்பொழுது உன் இருதயம் களிக்கூறாதிருப்பதாக. உன் சத்துரு விழும்பொழுது, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விரோதியாக இருக்கிறவன், நமக்கு ஆகாதவன், நமக்கு பிடிக்காதவன், அவன் விழுந்து போனான் அப்படின்னா, கெட்டு போனான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வியை பெற்றான் என்று சொன்னால் இன்றைக்கு உலகம் கை கொட்டி சிரிக்கிறது. அப்படி தான் வேணும் அவனுக்கு, அப்படி தான் அப்படி தான் செய்யணும், அவனுடைய புத்திகேத்தார் போல அது நடந்தது என்றெல்லாம் சொல்லுகிற உலகத்திலே வாழ்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சத்தியம் நமக்குள்ளே இருக்குமானால் சத்துரு விழும்பொழுது அது சந்தோஷப்படாது, அதற்கு பதிலாக பரிதபிக்கும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணும். சத்துரு விழுந்து போனான் என்பதற்காக அவனை தூற்றி தெரியாது, அவனை கீழ்த்தரமாய் பேசாது, அவன் படுகிற வேதனையில், அதாவது திரும்ப வேதனை கொண்டு வராது, அவன் திரும்ப எழும்புவதற்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவம் ஒன்று தான் இந்த உலகத்தில் தீமை செய்கிறவனுக்கும் நன்மை செய்யக்கூடிய தேவ ஜனங்கள். காரணம் என்ன? சத்தியம் அவர்களுக்குள்ளே இருந்ததினால். ஒரு முறை அன்னை தெரேசா கல்கத்தாவிலே மிஷன் ஒர்க் பண்ணாங்க. ஏராளமான குஷ்டரோகிகளை இவர்கள் பராமரித்தார்கள், விதவைகளை பராமரித்தார்கள். அவருக்கு ஏராளமான பண தேவை இருந்தது. எனவே நம்ம தேசத்தில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரனை சந்திக்கும்படி அவர்கள் போயிருந்தார்கள். இந்த ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கேட்கும்படி போன பொழுது அந்த பெரிய பணக்காரனிடத்திலே போய் அவர்கள் நின்று, ஐயா இந்த மாதிரி
ஆர்பனேஜுக்கு குஷ்டரோகிகளை பராமரிக்கிறோம், விதவைகளை பராமரிக்கிறோம், அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நீங்கள் ஏதாவது டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் கையை நீட்டுங்க அப்படின்னு சொன்னான். கையை நீட்டின உடனே அந்த அம்மா ஒரு ஏதோ கொடுக்க போகிறார், செக் ஏதாவது கொடுப்பாராங்கட்டி அப்படின்னு சொல்லி கையை நீட்டின உடனே அந்த அம்மா கையில் வாயிலிருந்த எச்சியை அப்படியே திப்பிட்டான். கையில் திப்பின உடனே அந்த அம்மா இதை மூடிக்கிச்சு, நீங்கள் திப்பின எச்சை எனக்கு ஆர்பனேஜுக்கு பணம் தேவை, இந்த கையை நீட்டுற இந்த கையில் பணம் கொடுங்க அப்படின்னு. அந்த மனுஷனுடைய மனம் உடைக்கப்பட்டது. கிறிஸ்தவம் ஒரு பொழுதும் அநியாயத்திலே சந்தோஷப்படவே படாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, ஒருவேளை நமக்கு ஆகாதவனாக இருக்கலாம், நமக்கு தீங்கு செய்தவனாக இருக்கலாம், அவன் விழுந்து போகும் பொழுது, அல்லது அவன் அடிக்கப்படும் பொழுது, அல்லது அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போகும் பொழுது அதிலே சந்தோஷப்படாமல் நமக்குள்ளே சத்தியம் நிலைத்திருக்குமானால் அவனை குறித்து இப்போ ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் பொழுது உன் இருதயம் என்ன பண்ணக்கூடாது. நமக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம் வருது, நம்ம விரோதி ஒருத்தன் விழுந்து போயிட்டான்னா எத்தனை பேருக்கு சந்தோஷம் வருது இல்லை? நமக்கு ஆகாதவன், நமக்கு பிடிக்காதவன் ஒருத்தன் விழுந்து போயிட்டான் அப்படின்னா நம்ம இருதயத்தில் எத்தனை பெரிய சந்தோஷம் வருது. சத்தியம் நமக்குள்ளே இருந்தால் அது ஒரு பொழுது சந்தோஷப்படாது, அவனை குறித்து பரிதபிக்கும். ஹல்லேலூயா. அவன் முன்னேறுவதற்கு உதவி செய்யும், நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்குமானால், தேவனுடைய அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டு இருப்போமானால், அவன் விடும் பொழுது, அவன் இடறி போகும் பொழுது அவனுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை வர வேண்டுமே ஒழிய அவன் விழுந்து போனான் என்று சொல்லி அவனை குறித்து சந்தோஷப்படவோ, அவனை குறித்து களி கூறவோ கூடாது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி நாம் செய்வோமானால் கர்த்தர் அதை காண்பார். நான் ஒன்றும் அவனுக்கு செய்யலைங்க, அவன் செய்த தப்புக்கு அவன் என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான் அப்படின்னு தேவன் நினைக்கிறது இல்லை. நீ அவன் விழுந்து போகும் பொழுது, அதுக்கு நாம் சொல்கிறாரு, உன் சத்துரு பசியாக இருந்தால் நீ என்ன பண்ண, அவனுக்கு ஆகாரம் கொடு. சத்துரு பசியாக இருக்கிறான் என்பதை நீ அறிந்திருப்பாயானால் நீ அவனிடத்தில் போய் அவனுக்கு நீ ஆகாரம் கொடு. அப்போதான் தேவனுடைய அன்பை நீ வெளிப்படுத்துவாய். உனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும் என்று சொன்னால், உன் சத்துரு பசியா இருக்கும் பொழுது, உன் சத்துரு கீழே விழுந்து போகும் பொழுது, உன் சத்துரு இடறி போகும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பு, இயேசுவின் அன்பு உனக்குள்ளே இருக்குமானால் அவனுக்கு உதவி செய்யும். சத்தியம் ஒரு மனுஷனுக்குள்ளே, இந்த வேத வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் இந்த வேத வசனம் ஒரு மனுஷனை மாற்றிவிடும். அப்படிதானா? எப்பேற்பட்ட முரட்டாட்டமான ஒரு மனுஷை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. எல்லா பிரச்சனைக்கு முடிவு கட்டக்கூடிய பதில் இதில் இருக்கிறது. இந்த வேத வசனத்தை, சத்தியத்தை ஒருவன் அறிவான் என்று சொன்னால், இந்த சத்தியத்தினாலே அவன் நிறைந்திருப்பான் என்று சொன்னால், அவனுக்குள்ள தெய்வீக அன்பு இருக்கிறது. அவன் அப்படி தெய்வீக அன்பினாலே இருக்கிறவன் சத்துரு பசியா இருக்கும் பொழுது அவனுக்கு ஆகாரம் கொடுப்பான், தாகமாக இருக்கும் பொழுது அவனுக்கு தண்ணீர் கொடுப்பான். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இந்த கிறிஸ்துவின் அன்பை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சத்தியத்தை நாம் அறியாத பட்சத்திலே, சத்திய வசனத்தை நாம் அறிந்து கொள்ளாத பட்சத்திலே ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்குள்ளே வராது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய குணங்கள் மாற்றப்படாமல் இருப்பதற்கான காரணம், இன்னும் நம்முடைய குணநலங்கள் மாறாததுக்கு காரணம் என்னென்று சொன்னால் என்ன தெரியல, வேத வசனத்தை குறித்த அறிவு நமக்குள்ளே இல்லாததுனால தான் தேவனுடைய அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்படவில்லை. நாம் சிநேகிக்கக்கூடிய இருதயம் நமக்குள்ளே வரல. பகைக்கிறவர்களை பகைத்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தரை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கும். அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். நம்ம சத்துரு மேலே ஆண்டவர் கோபம் இருந்துச்சு அப்படின்னா, நாம் அன்பு செலுத்தாத பட்சத்தில், அவன் பசியாக இருக்கும் பொழுது ஆகாரம் கொடுக்காத பட்சத்தில், அவன் விழுந்து போன நேரத்தில் அவனுக்கு உதவி செய்யாத பட்சத்தில், அவன் மேலே இருக்கிற கோபத்தை யார் மேலே திருப்பிடுவாரான்? நம்ம மேலே. காரணம், கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே வெளிப்படாத பட்சத்தினாலே. வசனம் அழகா, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல்
பொறாமை கொள்ளாதே. பொல்லாதவன் தான், துன்மார்க்கம் தான். அவன் குணம் அப்படி தான். நான் வித்தியாசமானவன். துன்மார்க்கனுடைய குணம் அப்படி தான். அவனுடைய குணத்தை அவனோட என்ன பண்ண முடியாது, சேர்த்து வைக்க முடியாது. ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில மனிதர்கள் விழுந்து போகும்போது நாம் சந்தோஷப்படாமல் அவளுக்குள்ளே ஜெபிக்கக்கூடிய இருதயம், ஐயோ விழுந்துட்டான் பாவம், ஒருவேளை நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், நமக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், அவனுக்காக ஜெபிக்கக்கூடிய இருதயம் நமக்குள்ளே வர வேண்டும் என்பதை தான், அப்படிப்பட்ட குணங்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 13ஆம் அதிகாரத்திலே எழுதுகிறார். எனவே தான் அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். ஒரு வேத டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரிஜாய்சஸ் நாட் இன் இனிக்விட்டி. அக்கிரமம், அன்பு ஒரு பொழுதும் அக்கிரமத்தில் சந்தோஷப்படாது, அநியாயத்திலே சந்தோஷப்படும். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் அதை குறித்து எழுத அன்ரைச்சஸ்னஸ், அநீதியிலே அது சந்தோஷப்படாது. சத்தியத்திலே சந்தோஷப்படக்கூடிய அக்கிரமம், அநீதி என்பது முழுக்க சாத்தானுடைய, பிசாசுடைய செயல். நாம் அப்படிப்பட்ட செயலை உடையவர்களாக இருப்போமானால், அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்களாக இருப்போமானால், நமக்குள்ளே சத்தியம் இல்லை, எம்டினஸ் இருக்குது. நம் இருதய எம்டினஸ், வசனம் நிறைந்திருக்கவில்லை. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபைக்குள்ளே வேதத்தை வாசிக்கிறவர்கள் உண்டு, வாசிக்காதவர்களும் உண்டு. அன்பு தெய்வீக வாழ்க்கையை மாற்றிடும். சத்தியம் இல்லாத பட்சத்தில் அன்பு நமக்குள்ளே பெருகாது, அன்பு நமக்குள்ளே வராது, நேசிக்கக்கூடிய இருதயம் நமக்குள்ளே வராது. என்பதை வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கிற, அதாவது சிலருடைய பழக்கம் என்ன பழக்கம்னா, வேத வசனம் இந்த பைபிளை சர்ச்சை கொண்டு வர வேண்டியது அப்படியே கொண்டு போய் மூடி எங்கே வைக்கிறது, அலமாரியில் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுட்டு, அப்புறம் அடுத்த வாரம் தூசியை தட்டி துணியில் தொடச்சிட்டு திரும்பி அடுத்த வாரம் கொண்டு வந்து இல்லை வேதத்தை திரும்பி கொண்டு போய், இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்திலே இல்லாமல் இருக்குமானால், இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் இருக்குமானால், இந்த வேத வசனத்தினாலே நமக்கு பிரயோஜனமும் கிடையாது, வெறும் புத்தகம் இது. ஆனால் இதை வாசித்து இது சொல்லப்பட்ட வசனங்களை, சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் கை கொள்வோமானால், இந்த வசனம், இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்மார்க்கமான ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. நம்முடைய குணங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய செயல்பாடுகள் மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பேச்சு மாற வேண்டும் என்று சொன்னால், நல்ல குணம் படைத்தவர்களாக, குணசாலிகளாக, நற்கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த வேத வசனம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இல்லாத பட்சத்திலே, வேதத்தை அறியாததுனால தான் கர்த்தரை விட்டு தூரம் போனவர்கள் உண்டு, கர்த்தரை இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் உண்டு, இயேசு மேல நம்பிக்கை இல்லாமல் போகிறவர்கள் உண்டு. வேத வசனம் நம்முடைய இருதயத்திலே இருப்பதற்கு நாம் செவி சாய்ப்போமானால், இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். அநீதியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு நம்மை பாதுகாக்கும். வெற்றியாய் வாழ்வதற்கு அது உதவி செய்யும், நம்மை மேன்மைப்படுத்தும். வேத வசனத்தை நாம் சுமந்தால் இந்த வேத வசனம் நம்மை சுமக்கும். ஆமென் சொல்லுங்க. வாலிபர்கள், குறிப்பாக வாலிபர்கள், இந்த வாலிப பிராயத்தில், சிறு பிராயத்தில் இந்த வேத வசனத்தை உங்கள் இருதயத்திலே சுமப்பீர்களானால், இந்த வேத வசனம் உங்களை வாழ வைக்கும், இந்த வேத வசனம் உங்களை சுமக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகத்துவத்தை, இதில் இருக்கிற அற்புதத்தை அறிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொக்கிஷ சாலை மாதிரி ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பைபிள் இருக்கும். இது என்ன பைபிள் அப்படின்னா, தவற விட்ட பைபிள். தவற விட்டு போன யாரெல்லாம் தவற விட்டாங்களோ பைபிள் எங்கே இருக்கும்?
ஆம்பிளிஃபையர் வைக்கிற இடத்துல தம்பிமாருங்க பத்திரமா எடுத்து வைப்பாங்க. சரி, எப்போ அதுதான் விட்டுட்டு தான் போனாங்க. திரும்பி வந்து எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. பேரை பிரித்து பார்த்தா பேர் இருக்கும். சரி, இது எப்போ தான் எடுப்பாங்க? அது அங்கே அப்படியே நகர்ந்து எங்கே போயிடும்? அது பின்னாடி குப்பமேட்டுக்கு போகிற மாதிரி அங்கே போயிடும். பைபிளை தேடவே மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பைபிளை என்ன பண்ணுறதில்ல, திறக்கிறதே கிடையாது, பைபிளை வாசிக்கிறதே கிடையாது. வேதத்தை நீ சுமப்பாயானால் அந்த வேதம் உன்னை சுமக்கும். எந்த வாலிப பையன், எந்த வாலிப பிள்ளை வேதத்து மேலே அதிக நேசம் கொள்ளுகிறார்களோ, நீங்கள் பையனை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேதத்தை லவ் பண்ணுங்கள். நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி மாப்பிளையே தருவார். அதே மாதிரி இப்போ பையனும் அப்படி தான். நீ பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல எதை லவ் பண்ணு? வேதத்தை லவ் பண்ணு. நீ லவ் பண்ணுற மாதிரி உனக்கு பொண்ணை கொடுப்பார். இதை தேடாமல், இதை பார்க்காம எப்படி இருக்கணும்னா, செக்க சிவேல்னு சுண்டுனா ரத்தம் வர மாதிரி என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு தேடி 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 அலத்து போவாய ஒழிய ஒருவேளை கிடைக்கும். சுண்டுனா ரத்தம் வர மாதிரி என்ன பண்ணும், கிடைக்கும். ஆனால் நீ அவகிட்ட படுற பாடு இருக்குது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வேதத்தை ஒழுங்காய் நீ தேடுவாயானால், வேத வசனத்தை ஒழுங்காய் வாசிப்பாயானால் தேவன் ஏற்றதை உன் வாழ்க்கையிலே செய்வார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால், இந்த வேத வசனத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. தேவன் ஒரு பொழுதும் பொய் சொல்லுவதில்லை, அவர் மனம் மாறுவதும் இல்லை, சொல்லியவன் செய்யாமல் இருப்பதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இதை நிறைவேற்ற வல்லவர். எப்பொழுதுன்னு சொன்னால், இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது. பைபிளை யார் வாசிக்கிறது? இது சாதாரண வார்த்தை கிடையாது, வல்லமையான வார்த்தை. இது வாசிக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா, தேனிலும் எப்படி இருக்கணும், இனிமையாக இருக்கணும். வாசிக்கும் பொழுது அப்படி அந்த டேஸ்ட் பண்ணி, கர்த்தர் நல்லவர்னு சொல்றது எளிதுங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ருசி பார்த்து இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க வேண்டுமானால் அந்த வேத வசனம் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். வேத வசனத்தினாலே போஷிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். வேத வசனத்தின் மேலே அலாதி இன்பம் இருக்கணும். வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். 1000 வேலை இருக்கலாம். 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது, அரை மணி நேரம் கூட இந்த வேதத்துக்கு பைபிள் கொடுக்கலன்னா இந்த உலகத்தில் வாழறதுக்கு லாக்கி இல்லாதவன், லாக்கி இல்லாத கிறிஸ்தவன். அப்படிதானா? அப்படின்னா அவன் இருக்கிறத விட போய் சேர்றது நல்லது. அப்படி அல்ல. 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரமாவது வேத வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. நான் சொல்ல முடியும், நிச்சயம் கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்துவார். உங்களை முக்கியப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும் உங்களை ஆண்டவராக மேன்மையாக வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வேத வசனம் உங்களை ஆற்றும். வேத வசனங்களை வழி நடத்தும். நீங்கள் குடும்பத்தை சரியாக நடத்த வேண்டுமானால் இந்த வேத வசனத்தை வாசிங்க. இதில் சொல்லப்பட்ட ஆலோசனையின்படி செய்து பாருங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. வேத வசனத்தின் அடிப்படையில் உங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்ப்பீங்க. கண்டிப்பாக வளர்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிகளாய் மாறுவாங்க. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்காமல் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதோ, உங்கள் பிள்ளைகளுக்கு வேத வசனம் சொல்லிக் கொடுப்பதோ அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை ஒரு வித்தியாசமானதாய் மாறிவிடும். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஆலோசனையை சொல்கிறாரு. அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படக்கூடிய இருதயமாய் மாறும். சந்தோஷம் எப்போ வரும்னா, அநியாயமான காரியத்திலே உங்களுக்கு வேதனையான காரியங்களில் இந்த வேத வசனம் உங்களை ஆட்சி தேற்றி உங்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கும். ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்பும். இந்த உலகத்திலே அநியாயத்திலே சந்தோஷப்படும் ஏராளமானவர்கள் உண்டு. ஒருத்தர் கெட்டு போயிட்டான் அப்படின்னா, ஒருத்தர் விழுந்து போயிட்டான் அப்படின்னா
ஒருத்தன் இல்லாமல் போனான் அப்படின்னா, அவன் பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படின்னா, அவன் நல்லா கொடி கட்டி பறந்தவன், அவன் ஒன்றும் இல்லாமல் கீழே தரைக்கு வந்துட்டான்னா அவனை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய கூட்டம் உண்டு. என்னதான் வண்டியில் தான் வாழ பிறரை கெடுக்காதே அப்படின்னு சொல்லி போட்டாலும் மற்றவர்களை கெடுத்து வாழக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு பெருகிவிட்டார்களே ஒழிய, நானும் வாழணும் அவனும் வாழணும் நினைக்கக்கூடிய இருதயம் படைத்தவர்கள் குறைந்து போனார்கள். கிறிஸ்துவத்தை தவிர, தேவனுடைய ஜனங்களை தவிர, நானும் வாழணும் அவனும் வாழணும் என்கிறதான ஜெபம், அப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்கள் கிறிஸ்தவர்களை அல்லாமல் வேற ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? இருக்கவே முடியாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் அப்படி மாறணும். நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி செழித்திருக்கிறீர்களோ அப்படியே மற்றவர்கள் செழித்திருக்க வேண்டும் என்கிறதான இருதயம் படைத்த நல்ல தெய்வீக அன்பு உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார். நாம் அப்படி செய்துட்டோம் அப்படின்னா, அப்படி வாழ்ந்து காட்டிட்டோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை எல்லாரை காட்டிலும் சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காணும் பொழுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று உங்களை சொல்லும்படிக்கு தேவன் சாட்சியாக வைப்பார். சத்தியம் இல்லை அப்படின்னா, சத்திய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா, சத்திய வசனத்தில் நீங்கள் நடக்காமல் இருப்பீர்களானால் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது கடினமான ஒரு காரியம். எனவே தான் அந்த உலகம் களி கூறுகிறபடி நாம் களி கூர்ந்து விடக்கூடாது. சிலர் கஷ்டப்படுகிறதை பார்த்து சந்தோஷப்படுகிற உலகம். வேதத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஏரோதை குறித்து, அவருடைய மனைவியாகிய ஏரோதியாளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஏரோது இந்த தன்னுடைய சகோதரன் மனைவியாகிய பிலிப்பினுடைய மனைவியை வைத்திருந்ததை யோவான் ஸ்நானகன் யோவான் கண்டித்து, உன் சகோதரனின் மனைவியை நீ வைத்திருப்பது நல்லதல்ல என்று சொல்லப்பட்ட பொழுது, ஏரோது இந்த யோவானை பிடித்து சிறைச்சாலையிலே போடுகிற காரியத்தை இந்த 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க முடியும். பிடித்து அவன் கட்டி காவலில் வைத்தான். காவலில் வைத்த உடனே தன்னுடைய தன் பாவத்தை கண்டித்து உணர்த்தின பொழுது ஏரோதியாளுக்குள்ளே மிகுந்த கோபம். இவன் ஒன்றும் பெரிய காரியம்லாம் ஒன்றும் சொல்லலை. அடுத்தவன் புருஷனை நீ என்ன பண்ணாத, எடுத்துக்கொள்ளாத, அடுத்தவன் புருஷனை நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லி தான் யோவான் கண்டித்தான். கண்டித்த பொழுது ஏரோதியாளுக்கு இவன் மேலே ஒரு கோபம். இவன் நம்மை பார்த்து இப்படி சொல்லிட்டானே, நம்முடைய பாவத்தை இப்படி சொல்லிட்டானே, இவன் யாரு? நான் ராஜாத்தி, ஏரோதுடைய மனைவி, என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டானே என்று சொல்லி அவளுக்கு மிகுந்த கோபம். சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தா. ஒரு ஜனன நாள் வந்தது. ஒரு நாள் வந்த பொழுது இந்த ஏரோதியாளுடைய மகள் நடனம் பண்ணும்படி அவையிலே நடனம் ஆடின பொழுது ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். அந்த பெண்ணை பார்த்து, சிறு பெண்ணை பார்த்து கேட்டான் ஏரோது, என் ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன், நீ என்ன கேட்டாலும் கொடுக்குற அப்படின்னு சொன்ன உடனே இவன் உடனே தன் தாயிடத்தில் ஆலோசனை கேட்கும்படி போனார். ராஜா இப்படி கேட்குறாரு, ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் தருகிறேன்னு சொல்றாரு, என்ன வேண்டுமானாலும் தருகிறேன்னு சொல்றாரு, என்னத்தை கேட்கறது? ஒரு ஆலோசனை கொடுக்குறா. இதான் நல்ல சான்ஸு. ஏற்கனவே யோவான் மேலே இவளுக்கு விரோதம் இருந்தது, கோபம் இருந்தது, பாவத்தை கண்டித்து உணர்த்தினதுனாலே கோபம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாவத்தை சுட்டி காண்பிச்சா என்ன பண்ணாது, பிடிக்காது. பார்த்துக்கிறீங்களா? சிலருடைய பாவங்களை சுட்டி காண்பித்தால் என்ன பண்ணாது, பிடிக்காது, கோபப்படுவாங்க. நீ என்ன எனக்கு சொல்லுறது என்று சொல்லுவாங்க. நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாதுங்க. ரோட்டில் போகிறவனெல்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ரோட்டில் சிகரெட்டு பிடிச்சிட்டு போகிறவனை பார்த்து சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. உன் வேலையை பார்த்துட்டு போன்னுவான். சாராய கடையில் போய் நின்று குடிக்கிறவனை பார்த்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது.
கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். அப்படி கண்டிக்கும் பொழுது அநேகர் எதிர்த்து இருக்கிறார்கள், வசைபாடி இருக்கிறார்கள், குறைத்து பேசி இருக்கிறார்கள், இப்படி எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஏரோதினுடைய மனைவி ஏரோதியால் பாவத்தை கண்டித்து உணர்த்தின பொழுது சமயம் பார்த்து கொண்டிருந்தால் சமயம் வாய்த்தது. சொன்னா, தன்னுடைய மகளை பார்த்து சொன்னா, நீ இப்போ நேரா ராஜகிட்ட போ, ஒரு தட்டில் யோவான் ஸ்நானனுடைய தலை வேண்டும் என்று கேள். இதை போய் சொன்ன உடனே ராஜாவுக்கு அதிர்ச்சி. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து யோரோது என்ன அறிந்தனா, இவன் நீதிமான், உண்மை உள்ளவன், உண்மையிலவனா இருந்ததினால அவனுக்கு பயந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அருகில் இருந்தவரெல்லாம் அவனை சொன்னாங்க, நீ வாக்கு பண்ணிவிட்டாய், நீ செய்தாக வேண்டும் என்று சொன்னபொழுது யோவான் ஸ்நானனுடைய தலை அந்த தட்டிலே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இதை பார்த்த உடனே ஏரோதியாளுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏதோ பெரிய சாதனை செய்து விட்டதாக சந்தோஷம். உலகம் அப்படிதான். உலகம் அக்கிரமத்திலே அநியாயத்திலே சந்தோஷப்படும். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் சத்திய வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் அதில் சந்தோஷப்படாமல், எத்தனை பேர் இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் நடக்கிறது. நீங்கள் பேப்பரை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கேட்குற செய்தியெல்லாம் பயங்கரமாக இருக்கிறது. 4 வயது சிறுமியை பலாத்காரம் பண்ணி கொலை செய்து விட்டதாக இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ நடக்குது, யாருக்கோ நடக்குது, எப்படியோ நடக்குது. தெய்வீக அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் அந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. நாம் பாரப்படுவோம். அன்பு இல்லாததுனால தான் ஜெபிக்கிற தன்மை நமக்குள்ளே வரல. இது நமக்கு நடக்கலைங்க, உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தது, யாருக்கோ நடந்தது, யாரு குடும்பத்துக்கோ நடந்தது. அந்த குடும்பம் சந்தோஷமா இல்லை, அந்த குடும்பம் வேதனைப்படுகிறது, அந்த குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, அந்த குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனை இருக்கிறது. நமக்கு நடக்கல, யாருக்கோ நடக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால் அவரை குறித்து நாம் கேள்விப்படும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இருதயம் நமக்குள்ளே வரும். எப்போ அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கும் பொழுதுதான் அப்படிப்பட்ட தன்மையிலே நாம் பெருகுறலாக இருப்போம். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் பெருகுறலாக இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினாலே உண்டாகும் சகல வஞ்சனத்தோடு இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினாலே அப்படி நடக்கும். அநீதி எப்போ வருது அப்படின்னா, இந்த அன்பை அங்கீகரிக்காமல் போனதினாலே இந்த அநீதி வஞ்சகம் அவர் உள்ளத்தில் இருக்கும். சகல விதமான வஞ்சகம் அவருடைய இருதயத்தில் இருக்கும். சத்திய வசனம் அவர்களுக்குள்ளே இருக்குமானால் ரட்சிக்கப்படத்தக்கதான அன்பு அவர்களுக்குள்ளே பெருகும். அதை அவர்கள் அங்கீகரியாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், அப்படி நடக்கிறார்கள். 11ஆம் வசனத்தில், ஆகியால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகுவார்கள். இந்த சத்திய வசனத்தை விசுவாசிக்காமல் அநீதியான காரியத்திலே பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரனும் போட்டு மயிரை பிடிச்சிட்டு அடிச்சு சண்டை போட்டால் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்து நின்றுட்டு இருப்பான். ஏன்னா அவன் 2 பேரும் அடிச்சுக்கிறான், அவன் 2 பேரும் ஒருத்தர் போராடிக்கிறான். அவன் மயிரை இவனை பிடிச்சி இவனை போட்டு அடிக்கிறான், உதைக்கிறான். இதை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம் இருக்க தான் செய்யுது. அப்படி தானே? அநியாயத்தில் சந்தோஷப்படுகிற கூட்டம் இருக்கிறது. ஆனால் தெய்வீக அன்பு இருக்குமானால் அவர்களுக்காக அவருடைய பகைமை மாற்றுவதற்கு ஜெபிக்கக்கூடிய இருதயமாய் நமக்கு மாறும். அப்போ ஒரு பொழுதும் அப்படிப்பட்டவர்கள் அநீதியிலே பிரியப்பட மாட்டார்கள். அப்படி பிரியப்படுகிறவர்கள், அநீதியிலே பிரியப்படுகிறவர்கள் என்ன ஆவாங்கன்னா, ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம்
29ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசிதனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்குறுகளுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சருமாய் துராக்கிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். 32ஆம் வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். பாருங்க, ஒரு பெரிய பட்டியலை இதே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது எழுதுறாரு. பெரிய பட்டியல். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, இவங்க அக்கிரமத்திலே சந்தோஷப்படுகிறவர்கள், அநியாயத்தை செய்கிறவர்கள், அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும், இப்படி செய்கிறோம், இதற்கு நிச்சயம் தண்டனை உண்டு என்று அறிந்திருந்தும், இதற்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்று அறிந்திருந்தும், இந்த தீர்ப்பை அறிந்து அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். தூண்டி விடுவாங்க, நீ செய்தது கரெக்ட் தான்ப்பா, நீ போய் அவனை அடித்தது சரிதான், அவனை கெடுத்தது சரிதான், அவனுடைய காரியத்தை நீ போய் அவனை இன்னொரு இடத்துல கோல் சொன்னது சரிதான், பொய் சொன்னது சரிதான், இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கி உலகம் பாருங்கள், உலகத்தில் உள்ள மனிதர்களை பாருங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய தப்பாக நினைக்கிறதே கிடையாது, ஒரு பெரிய தவறாக நினைக்கிறதே கிடையாது. இது சொல்லப்பட்டதான் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள். புறங்குறது, அவதூறு பண்ணுறது, அப்புறம் அகந்த வீம்பு பண்ணுறது, அப்புறம் பொல்லாதவைகளை யோசிக்கிறது, சிண்டி முட்டு விடுது, ஒருத்தனை என்ன பண்ணுது, சண்டையை ஏற்படுத்தி விடுறது, இவனுக்கு தெரியாமல் அவனுக்கு தெரியாமல் இவனை பற்றி அவனை பேசி 2 பேருக்கு விரோதத்தை உண்டு பண்ணுகிறது. அப்புறம் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லைங்க அப்படி சொல்லக்கூடிய உலகம் இது. இதெல்லாம் ஒரு தப்புன்னு எடுத்தோம்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்று சொல்லக்கூடிய உலகம் இது. இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு உலகம் இது. பொய் சொல்லாமல் வாழ முடியாதுங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாத மனுஷனே கிடையாது. செய்ய முடியாமல் எப்படி இருக்கிறது? அது கடினமான காரியம் என்று சொல்லி தாங்கள் தேர்ச்சி கொள்ளுகிற உலகம் இது. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். மரணம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நரகத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது, உலகத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள், பிசாசுக்குரியவர்களை செய்கிறவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். எனவே மரணத்துக்கு பாத்திரவான்களாய், அன்பு சத்தியத்தை அறியும், சத்தியம் அந்த மனுஷனை விடுதலை ஆக்கும். சங்கீதம் 119 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நம்ம ஒரு சில வசனங்களை ஒரு சில நிமிஷங்களை நான் முடித்து விடலாம். சங்கீதம் 119 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் யாரா? பாக்கியவான்கள். உங்கள் கையில் இருக்கிற இந்த பைபிள் படி நடக்கிறவங்க, பைபிள் வசனத்தை கை கொள்றவங்க, பைபிள் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவங்க எப்படின்னா உத்தம மார்க்கத்தார். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா உத்தமர்கள், இவர்கள் உத்தம மார்க்கத்தார். அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். 11ஆம் வசனத்தில் நான் இதே 119 11ஆம் வசனம், நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆண்டவரே, வேத வசனம் என் இருதயத்தில் இருக்குமானால் பாவம் செய்யாதபடிக்கு, தீங்கு செய்யாதபடிக்கு, அநியாயம் செய்யாதபடிக்கு,
அக்கிரமம் செய்யாதபடிக்கு இந்த வேத வசனம் என்னை தடுத்து நிறுத்தும். வேத வசனம் எனக்குள்ள இருக்குமானால், இந்த வேத வசனம் எனக்குள்ள பேசுமானால், அக்கிரமத்திலிருந்து விலகி வாழ்வதற்கு இது உதவி செய்யும். எனவேதான் இந்த சங்கீதக்காரன் எழுதுறாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை எங்க வச்சிருந்தேன்? இருதயத்தில் வைத்திருந்தேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இருதயத்தில் இந்த வசனம் இருக்கும் அப்படின்னா, ஏற்ற நேரத்தில் இந்த வசனம் நமக்குள்ளேருந்து வெளியே என்ன பண்ணும்? புறப்பட்டு வரும். இந்த வேத வசனம் நம்மை தேற்றும். சஞ்சலப்படுகிற நேரங்களே, கஷ்டப்படுகிற நேரங்களே, துன்பங்களை அனுபவிக்கிற நேரங்களிலே இந்த வேத வசனத்தை நாம் படித்தவர்களாக இருப்போமானால், இந்த வேத வசனத்தை நாம் கற்றவர்களாக இருப்போமானால், ஏற்ற நேரத்தில் இந்த வசனம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு என்ன பண்ணும்? நமக்கு ஆறுதல் பண்ணும். இந்த வசனம் நம்மை தேற்றி ஆற்றும். இந்த வசனம் நம்மை சரியான பாதையிலே நடத்தும். இந்த வசனம் ஒரு நாள் நிச்சயம் என்ன பண்ணும்? ஜெயத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. சத்துரு தோற்று போவான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஜெயத்தை தருவார். வேத வசனம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்ததான கூலிச் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு கூட்டத்திலே ஒரு புதிய ஏற்பாடு ஒன்று பரிசாக கொடுக்கப்பட்டது. அந்த பரிசுத்த வேதாகமத்தை அவர் வாங்கின பொழுது வாங்கியதை பிரித்து பார்த்துட்டு சொன்னார், இந்த சிறிய புத்தகத்தான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது என்று சொன்னார். எங்க? இந்த வேத புத்தகத்தில் தான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கிறதான பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்குது அப்படின்னா, இந்த வேத புத்தகத்தில் தான் இருக்கிறது. இந்த 2 அட்டைக்குள்ள தான் எல்லா பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. இதை யார் படிக்கிறார்களோ பாக்கியவான்கள். இதை யார் வாசிக்கிறார்களோ அவர்கள் சுதந்திரிப்பார்கள். இதை யார் வாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். யார் வாசிக்கிறார்களோ தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம இந்த சத்தியத்தில் எப்போ சந்தோஷம் வரும் அப்படின்னா, வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நாம் மாறும்பொழுதுதான் வேத நமக்கு சந்தோஷம் உண்டாகும். சத்தியத்தில் எப்போ சந்தோஷம் வரும்னா, வேத வசனத்தை நம்ம கை கொள்ளும் பொழுதுதான். சத்தியத்தை அறிந்திருந்தால் தான் இறக்க குணம் வரும். இல்லை அப்படி தானே? கிறிஸ்தவம் உதவி செய்கிற மனப்பான்மையோடு செயல்படுகிற நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாட்களில் 16, 17, 18, 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து நம்முடைய தேசத்தில் கல்வி இந்திய மக்களுக்கு கல்வி கொடுக்க ஸ்கூல் கட்டினாங்க. வியாதிஸ்தர்களுக்கு வியாதியாக இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. வெள்ளூரில் இருக்கிறதான சிஎம்சியில் ஐடாஸ் கேடர் அவருடைய அப்பா அந்த நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த நாட்களில் ஆண்கள் பெண்களுக்கு மருத்துவம் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட காலகட்டம். இந்த ஐடாஸ் கேடர் அவங்க அப்பாவை பார்ப்பதற்காக அவர்கள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இங்கே வந்த பொழுது அவங்க அப்பா இங்கே மருத்துவ பணி செய்துட்டு இருக்கிறார். ஏழை எளிய ஜனங்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ பிரசவத்துக்காக இந்த பெண் வாலிப பெண் இந்த பெண் வந்து BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சவங்க. அப்போது பிரசவத்துக்காக வந்தாங்க. பிரசவத்துக்காக வந்த உடனே பிரசவம் பார்க்குற ஒரு ஆண் என்பதனாலே என்ன பண்ணிட்டாங்க? திரும்பியும் நாங்கள் ஆண் இடத்துல பிரசவம் பார்க்க மாட்டோம் என்று கொண்டு போனார். செய்தி என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த நாளில் மாத்திரம் அந்த ஒரே நாளில் 3 கர்ப்பிணி பெண்கள் செத்து போனாங்க. இதை பார்த்த இந்த ஐடாஸ் கேடர் உள்ளத்திலே ஒரு பெரிய பாரம். இப்படிப்பட்ட ஜனங்கள் மரிக்கிறார்களே, அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக திரும்ப அவங்க சொந்த ஊருக்கு போய் டாக்டர் பட்டம் படிச்சுட்டு வந்து அவங்க திரும்பமாக இந்தியாவுக்கு வந்து சேவை செய்தாங்க. இன்றைக்கி உலகத்திலே நம்பர் 1 இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் என்று சொன்னால் வெள்ளூர் சிஎம்சி. ஐடாஸ் கேடர் அவ்வளவு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இது எதனால் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால்,
வந்தவங்க யாரும் பணம் சம்பாதிக்க வரல. ஹாஸ்பிட்டல் கட்டணவங்களோ அல்லது ஸ்கூல் கட்டணவங்களோ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, எளிய மக்கள் நன்மை பெற வேண்டும், அவர்கள் உயர்ந்திருக்க வேண்டும், கல்வி அறிவு பெற வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு. இது எதனால வந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பு உள்ளே நெருக்கி ஏவினதினாலே, கிறிஸ்துவின் அன்பு, இயேசுவின் அன்பு உள்ளே இருந்ததினாலே அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். இந்த அன்பு எப்படி வந்தது அப்படின்னா, அந்த வேத வசனத்தை வாசித்ததினாலே, வேத வசனங்களை வாசித்து தங்கள் வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாய் மாற்றிக்கொண்டதினாலே அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்களாய் மிஷனரிகள் மாறினார்கள். ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்திய வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சத்திய வசனத்தினாலே அவனுக்கு சந்தோஷம் உண்டாகும். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் தியானம் செய்துவிட்டு நாம் கடந்து போகலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்திலே யோசியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த யோசியா ராஜா அவன் ராஜாவை ஆன உடனே அவர் நல்ல ஒரு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு செம்மையான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ராஜா. இந்த ராஜா என்ன பண்ண அப்படின்னா, பல வருஷங்களாக தேவனுடைய ஆலயம் பழுதுபட்டு கிடந்தது, திறக்காமல் அது பூட்டி கிடந்தது. எனவே இந்த ராஜா இந்த ஆசாரிகளை கூப்பிட்டு, எல்கியா என்கிறதான ஆசாரியனை கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யணும், இந்த தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவங்க போய் பழுது பார்த்தாங்க. பழுது பார்க்கும் பொழுது ஆலயத்துக்குள்ள ஒரு புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் அது. அந்த புஸ்தகத்தை வாசித்து கொண்டு வந்து ராஜாவிடத்தில் வாசித்தாங்க. ராஜாவிடத்தில் வாசித்த உடனே அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை இந்த யோசியா ராஜா கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டானாம். காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தின்படி நாம் நடக்கவில்லையே, இந்த வசனத்தின்படி நாம் செயல்படவில்லையே, கடவுளுடைய வார்த்தையை நாம் மீறிவிட்டோமே, கடவுளுக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்து விட்டோமே, இந்த சத்தியத்தை இதுவரைக்கும் நாம் அறியாமல் போனோமே என்று சொல்லி தன் வஸ்திரங்களை அவன் கிழித்து கொண்டான். வசனம் அப்படிதான் சொல்லுது. இதுவரைக்கும் அறியலையே நம்ம. ஒரு மனுஷனுக்குள்ள வேத வசனம் இல்லாமல் இருக்குமானால் அவன் மிருகத்தை விட மிக மோசமானவனாய் இருப்பான். அதே மிருக குணம் படைத்தவனாக ஒரு மனிதன் வேதத்தை அறிவானானால் அவன் சாந்த குணமுள்ளவனாய் மாறிவிடுவான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனத்தில் அவ்வளவு வல்லமையான காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வல்லமையான காரியங்கள் இதில் இருக்கிறது. இந்த யோசியா ராஜாவை குறித்து யோசியா ராஜா என்ன செய்தான் அப்படின்னா, சிறியோர் பெரியோர் எல்லாரையும் கூப்பிட்டான். வேத வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது, கர்த்தர் வசனத்தை இப்படி கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இந்த வார்த்தையின்படி இன்னும் நம்ம நடக்கலையே என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் காதுகள் கேட்க என்ன பண்ணான்? வாசித்தான். எல்லாருடைய காதுகள் கேட்க வாசித்தான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இருந்த ராஜாவில் அவனை போல அவனுக்கு ஒத்த ஒரு ராஜா இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை என்று சொன்னார். அவனை குறித்து சாட்சி சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ராஜா. இதற்கு முன்னே இருந்த ராஜாக்கள் எல்லாம் அக்கிரம காரியங்களை செய்தார்கள், தேவனை மறந்து போனார்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். ஆனால் இந்த ராஜாவோ கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படி தன் இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பினார். அவன் ஆட்சி காலத்தில் அந்த காலம் ஒரு பொற்காலமாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் ஒரு சமாதானமான ஒரு குடும்பமாக இருக்கணுமா? உங்கள் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருக்கணுமா? நீங்கள் வாழுகிற காலத்தில் உங்கள் காலங்கள் ஒரு பொற்காலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். குடும்பங்களில் கர்த்தர் மேன்மை தேவன் கட்டளையிடுவார். ஒரே 2 வசனத்தை மட்டும் வாசித்து நாம் கடந்து போகலாம். 2 யோவான் 4ஆம் வசனத்தில் 2 யோவான் 4ஆம் வசனம். பிதா 4ஆம் வசனமா? வாசிங்க. நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு சந்தோஷப்படுகிறேன். அதாவது உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுறார், உங்களுடைய பிள்ளைகளில் நான் சிலரை பார்க்குறேன், உங்கள் பிள்ளைகளில் சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, வேத வசனத்தின்படி நடக்கிறார்கள், வேத வசனத்தை கை கொள்ளுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வேத வசனத்தை கற்றுக் கொடுங்க. வேத வசனத்தின் மேலே ஒரு இன்பம் வரும்படி, விருப்பம் வரும்படி நீங்கள் முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாத பட்சத்தில் படிப்பை கொடுங்க, நல்லது. என்ன வேணா படிக்க வைங்க, நல்லது. ஆனால் அதற்கு முன்பதாக வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா அப்படின்னு பாருங்க. முக்கியத்துவம் கொடுக்கிறா இருந்தாக்கா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை முக்கியப்படுத்துவா. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் வளர்க்க வேண்டும். இன்னொரு அதே 3 யோவானில், யோவான் 3 யோவான் 3 4 வசனத்தை வாசித்தீங்கன்னா, சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும்படி மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் எதில் நடக்கிறாங்க? சத்தியத்தில் நடக்கிறார்கள். என்ன சத்தியம்? என் பிள்ளைகள் வேத வசனத்தின்படி நடக்கிறார்கள், வேத வசனத்தை கை கொள்ளுகிறார்கள், வேத வசனத்தை சொல்லப்பட்டபடி நீதியாய் நடக்கிறார்கள், வேத வசனத்தின்படி அவர்கள் உண்மையாய் இருக்கிறார்கள், வேத வசனத்தின்படி அவர் வாழ்க்கையிலே துன்மார்க்கம் இல்லை, அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை. இதாங்க ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனுடைய சந்தோஷம் எதில் இருக்குது அப்படின்னா, வேதத்தின் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் வேதத்திலே தேறினவர்களாக வேத வசனத்தின்படி நடக்கிறார்கள், வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் வேற சந்தோஷம் ஒரு ஊழியக்காரனுக்கு இல்லை. அதே மாதிரி ஒரு பெற்றோருக்கு, ஒரு தகப்பன், ஒரு தாய்க்கு தன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் வேற சந்தோஷம் இல்லை. சத்திய வசனம் ஒரு மனுஷனை மாற்றும். சத்திய வசனம் மிருகமாக கிடக்கிற ஒரு மனுஷனை சாதுவா மாறிடுவான், சாதுவானவனாய் மாறிடுவான். வேத வசனத்தை அறியல அப்படின்னா அவன் மிருகத்தை விட மிக மிக மோசமானவனாய் இருப்பான். அவன் அநியாயத்தில் சந்தோஷப்படுவான். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, இல்லை அப்படி தானே? ஒரு சகோதரர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு வீட்டை பூட்டிகிட்டு போனாங்களாம். அவங்க ஒரு நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு பெரிய வீடு. பூட்டிட்டு 4 நாள் ஊருக்கு போயிட்டாங்க. போன உடனே 4 பேர், எத்தனை பேர் வந்தான்னு தெரியல, திருடத்துக்கு பிளான் பண்ணி வந்துட்டான். பூட்டை உடைச்சான், உள்ளே போனான், எல்லா கதவுகளை உடைச்சான், பீரோவில் இருக்கிறது எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டால் தேடி பார்த்தான், பணமும் கிடைக்கல, நகையும் கிடைக்கல. கோவம் வந்துச்சு, கொண்டு வந்த இடபாரை வைத்து பீரோவெல்லாம் என்ன பண்ணிட்டான், குத்தி கதவெல்லாம் குத்தி உடைச்சி சேதப்படுத்திட்டு போயிட்டான். நான் யோசித்தேன், பாருங்க, அவன் தேவனை குறித்த அறிவு இல்லைன்னா மனுஷன் மிருகத்தை விட மோசமாக மாறிடுறான். இல்லை, ஒரு மிருகம் கூட என்ன பண்ணும் அப்படின்னா, கிடைக்கலன்னா என்ன பண்ணிடும், தீங்கு செய்யாமல் போயிடும். அப்படி தானே? ஒரு மிருகம் தீங்கு செய்யாமல் ஒன்றும் கிடைக்கல போயிடும். ஆனால் மனுஷன் மிருகத்தை விட மோசமாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேத வசனம் அவனுக்குள்ளே இல்லை. இந்த உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வேத வசனத்தை நாம் சொல்லி கொடுத்தா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகம் நம்ம பார்த்து சொல்லுது மதம் மாத்துறாங்கன்னு சொல்லுது. மதம் மாத்தல, இந்த வேத வசனம் மிருகத்தை மனுஷனாய் மாற்றும். மிருகமாய் கிடக்கிறவனை, மிருகமாய் வாழுகிறவனை, மிருக குணம் படைத்தவனை, ஒரு மனித தன்மையோடு வாழக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும். இந்த வார்த்தை ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தை அவனுக்குள்ளே இருக்குமானால் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல்,
சத்தியத்திலே சந்தோஷப்படும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ண ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீ பேசின எல்லா தயவருக்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்வானானால் அவனுக்குள்ளே எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை நீ கொடுக்கிறீர், எத்தனை பெரிய மேன்மையை கொடுக்கிறீர், எத்தனை பெரிய சமாதானத்தை கொடுக்கிறீர், எத்தனை பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறீர். ஒவ்வொரு மனுஷனும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும், குறிப்பாக ஆண்டவரே இந்த மணப்பாறை தாலுகாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், வாலிபர், பெரியவர்கள், சகோதரர், சகோதரி, சிறு பிள்ளைகள் யாவரும் இந்த வேத வசனத்தை அறிவார்கள். ஆனால் அதில் எத்தனை பெரிய மேன்மை நீ வைத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை, ரட்சிக்கக்கூடிய, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நீ கிரியை செய்வீர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வசனத்தின்படி கட்டப்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. பாவத்தில் கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. வியாதியில கிடக்கிற ஜனங்களை சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க, கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்யும். கிறிஸ்துவர்களாகிய எங்கள் மேலே ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற தயவு இரக்கம் பெரியது. இதை நாங்கள் வெளிக்காண்பிக்க, உம்முடைய பிரதிபலிக்க, உம்மை பிரதிபலித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய நாமத்தை மையப்படுத்தும் ஆசிரியர் கிருபை சிந்திருக்கப்படணும். எல்லா கனத்துதி மகிமெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தும். ரட்சி மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானமும் நாம் அனைவருடைய சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமேன். மாலையில் நான் நொந்து அழுதால் காலையில் ஆனந்தமே, துன்பத்தால் நானும் புலம்பினால் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவே. கோபம் ஒரு நிமிடம் தான்